யூஎஸ்ல இருக்க வெஸ்ட் கொலம்பியால 5:30 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து ரோட்ல ஓடி வரா. அப்ப அந்த ரோட்ல வந்து ஒரு கார் வருது. கார்ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இவ வந்து என்ன பண்றா அப்படின்னா காரை உடனே மறிக்கிறா. மறிச்சு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னும் சொல்றா. ஸோ உடனே அந்த 2 பேரும் காரை நிப்பாட்டி என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அவளை பக்கத்துல வந்த உடனே பார்க்கவும் செய்றாங்க. பார்க்கும்போது அவ மேல ரொம்ப காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சிருக்கு. ஸோ உடனே என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது அவ வந்து சொல்றா, என்னை ஒருத்தன் வந்து கடத்திட்டு போயிட்டான், என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்க அப்படின்னு அவ சொல்றா. ஸோ உடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவளை விடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அவளை பத்தி தான் பார்க்க போறோம். அவ யாரு, அவளுக்கு என்னாச்சு, அவ எப்படி தப்பிச்சா அப்படிங்கிறத முக்கியமான விஷயங்களையும் நம்ம கத்துக்க போறோம். ஸோ இந்த கேஸ்ல இருந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த முறையில் நம்ம தப்பிக்கலாம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். அது 2002 ஜூலை 24. கேரா ராபின்சன், இவளுக்கு 15 வயசு ஆகுது. இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கேதர் அப்படிங்கிற பொண்ணு வீட்டுக்கு வந்து தங்க வந்திருக்கா ஒரு நாள் முன்னாடி. ஸோ அவள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்திருக்கா. ஸோ அன்னைக்கு அவள் கூட நைட்டு ஃபுல்லாக டைம் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இவளுடைய பிளான் மாறிட்டு, ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு ஈவினிங் போவோம், இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஏரியில் குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேதர் அப்படிங்கிற பொண்ணுடைய அம்மா அப்பா வந்து 9 மணிக்கு கரெக்டா வேலைக்கு போயிடுவாங்களாம். கேதருடைய அம்மாக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வந்திருக்கு. என்னன்னா, நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பொண்ணுக்கு கால் பண்றாங்க. கேதருக்கு கால் பண்ணி நீங்க தண்ணி பாய்ச்சிட்டு ஏரிக்கு குளிக்க போங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து கேதர் வந்து குளிக்க போறதுக்கு ரெடியா இருந்திருக்கா. ஸோ அதனால அவ குளிக்க போறதுக்கு பாத்ரூம் உள்ள போயிட்டா. பாத்ரூம் உள்ள போகும்போது இவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போறா, அதாவது கேரா ராபின்சன் கிட்ட சொல்லிட்டு போறா, நீ தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம 2 ஏரிக்கு வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஸோ அதனால கேரா ராபின்சன் மட்டும் வெளியே வந்து கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துல அவ பாய்ச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பச்சை கலர்ல ஒரு கார் வருது. ஸோ அந்த கார் வந்து அங்கேயும் எங்கேயுமா கிராஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. 2-3 தடவை போயிட்டு வருது. ஸோ இவன் வந்து அந்த கார் எதுக்கு அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வருது அப்படின்னு அந்த காரையே பார்த்துட்டு இருக்கா. அந்த கார் வந்து வீட்டு கேட்டு முன்னாடி நிற்குது. அந்த கார்ல இருந்து ஒரு மிடில் ஏஜ் ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் வந்து இறங்குறாரு. இறங்கி கையில 4-5 நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ உடனே இவ வந்து பார்க்குறா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கா. அப்போ அவர் வந்து கேட்டை திறந்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்துட்டு அவகிட்ட சொல்றாரு, நான் புத்தகம் வந்து சேல் பண்றேம்மா, இந்த புத்தகங்கள்லாம் நல்லா இருக்கும், நீங்க வாங்குறீங்களா, உங்க வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்னு அவகிட்ட கேட்கிறாரு. உடனே அவ சொல்றா, இது வந்து என்னுடைய வீடு இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டு வீடு தான், இப்போ அவங்க அம்மா அப்பா கூட இங்க இல்ல அப்படின்னு இவாளே சொல்லிடுறா. ஸோ உடனே அவர் வந்து பக்கத்துல வந்து இந்த புக்கு வந்து நல்லா இருக்கும், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பக்கத்துல கூப்பிடுறாரு. கேரா பக்கத்துல போன உடனே இவர் வந்து புக்ல ஒரு கன்னை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த கன்னை எடுத்து அவளுக்கு நேரம் நீட்டுறாரு. கேரா அப்படியே ஷாக்கிங்ல அப்படியே நிற்கிறா, உறைஞ்சி எதுவுமே பேசாம அப்படியே நிற்கிறா. அப்போ அவகிட்ட சொல்றாரு, நீ சத்தம் போட்ட அப்படின்னா உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவ வந்து சைலண்டா அப்படியே இருக்கா. நான் சொல்றத கேளு, இல்லை அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ ஏன் கூட அப்படி நட அப்படின்னு சொல்றாரு. ஸோ சுத்தி முத்தி பாக்குறா, யாருமே இல்லை. ஸோ அவ வந்து கத்தவும் முடியல. ஸோ அதனால சைலண்டா அப்படியே நடக்கிறா. ஸோ நடந்து அவர் கார் டிக்கி பக்கத்தில் கூட்டு போகிறாரு. டிக்கியில் ஒரு பெட்டி வச்சுருக்காரு, ஒரு சூட்கேஸ் பெட்டி வச்சுருக்காரு, பெரிய பெட்டியாக இருக்குது. ஸோ அதில் வந்து அவளை படுக்க சொல்கிறாரு. அவன் பயத்தில் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் நான் உன்னை சுட்டு கொண்டுருவேன், சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயமுறுத்தி உள்ள படுக்க வைக்கிறாரு. ஸோ அவளும் சூட்கேஸ்குள்ளே படுக்கிறா. ஸோ அவளை அப்படியே போட்டிட்டு அவர் டிக்கியை மூடிடுறாரு. மூடினவர் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, வண்டி போயிட்டு இருக்கும்போது அனலைஸ் பண்றா, வண்டி எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி, எந்த சைடு திரும்புது அப்படின்னு அவ கண்ணை மூடிட்டே இமேஜின் பண்றா. ஸோ எப்படி பண்றா அப்படின்னா, வண்டி வேகத்தடையில எங்க ஏறுது, லெஃப்ட் திரும்புதா ரைட்டு திரும்புதா அப்படின்னு அவ ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. இன்கேஸ் இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னா இவரை அடையாளம் போலீஸுக்கு காட்டவோ அப்படிங்கிற ஒரு நினைப்பிலையோ, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கரெக்டான இடத்துக்கு வர்றதுக்கும் இவன் வந்து இப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கா. வண்டி வந்து 15 நிமிஷம் கழிச்சு ஒரு காட்டு பகுதியில் நிற்குது. ஸோ காட்டு பகுதி
பகுதியில் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி டிக்கியை திறக்கிறாரு, அப்படியே பெட்டியும் திறக்கிறாரு. ஸோ திறந்து அவர் என்ன நினச்சாரோ தெரியல, இவ வாயில் வந்து அங்கே எதுவுமே கெட்டலை. ஸோ இவ சத்தம் போட்டுருவாளோ அப்படிங்கிற பயத்திலேயே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவள் வாயில் துணியை கட்டுறாரு, அப்படியே பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு டிக்கியும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ இவன் வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கா. பெட்டியை திறக்கும் போது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னும் அவன் நோட் பண்ணுறா. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வண்டி எடுத்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்போ கூட இவ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அவள் இமேஜின் பண்ணிகிட்டே தான் வரா. பயப்படாமல் அந்த பொண்ணு வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு வண்டி வந்து நிற்குது. ஸோ இவன் வந்து நினைக்கிறா இது ஒரு காட்டு பகுதியாக இருக்கும் அப்படின்னு அவள் கெஸ் பண்ணுறா. பட் காட்டு பகுதி கிடையாது, ஒரு வீடு. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூட் கேஸை வெளியே எடுத்து அவர் வந்து உருட்டிட்டு தான் போகிறாரு. இவளை வெளியே எடுக்கவே இல்லை, இவளை வெளியே வரவும் சொல்லலை. ஏன்னா இவன் வந்து இடத்த நோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவளை வெளியே வரவே சொல்லலை. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே உருட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பெட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அவளை வெளியே வர சொல்கிறாரு. வெளியே வந்த உடனே அவர் வந்து அவள் வாயில் உள்ள கெட்ட அவுக்கிறாரு. அவுத்துக்கிட்டு இவர் சொல்கிறாரு, நீ வந்து எந்த சத்தமும் போடலை, நான் சொல்கிறத மட்டும் கேட்டா அப்படின்னா உனக்கு வந்து எந்த சேதாரமும் ஏற்படாது, நான் உன்னை கொஞ்சம் நல்லா விட்டுருவேன், நீ ஏதாவது சத்தம் போட்ட அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பொண்ணும் இவர் நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவள் வந்து எதுவும் சத்தம் போடலை. ஏன்னா ஒருத்தங்க நம்மளை கடத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய மாதிரி நம்ம நடந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இவ நினச்சிக்கிறா. இவ கரெக்டாக செயல்பட்டிருக்கா. இவ வந்து அவர்கிட்ட ரொம்ப பயந்த மாதிரியே இருந்திருக்கா. பட் அவள் வந்து ஒவ்வொரு இடத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கா, வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வராரு, ஒரு டைரியை எடுத்துகிட்டு வந்து உனக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு எந்த ஏரியா, அதாவது நீ வந்து அந்த வீடு உனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன, உன் ஃப்ரெண்டு வீடு தான் சொன்ன, உனக்கு அப்போ எந்த ஊர், உன்னோட அம்மா அப்பா பேர் என்ன, நீ என்ன படிக்கிற அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்குறாரு. உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கொண்டு அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இவ வந்து அப்போவே கெஸ் பண்ணிடுறா. ஸோ இவர் வந்து நம்மளை ரேண்டமாக தான் கடத்திருக்காரு, நம்மளை பிளான் பண்ணி கடத்தலை. ஸோ இவர் வந்து நம்மளை எதுக்கும் பழி வாங்குறதுக்கோ இல்லை வேற எதுக்கோ நம்மளை கடத்தலை அப்படின்னு அவள் அப்போவே நினச்சிடுறா. ஸோ நம்ம இவர் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. ஸோ இவர் கொஞ்ச நேரத்துலேயே இவட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இவளை வந்து ரூமுக்கு கூப்பிடுறாரு. ஸோ இவன் வந்து ரூமுக்குள்ளே போகிறா. ரூமுக்கு போனதுக்கப்புறம் இவ மேலே உள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் அவர் கடத்த சொல்கிறாரு. ஸோ கடத்தினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய இச்சை எல்லாத்தையும் 4 மணி நேரம், கொஞ்சம் நஞ்ச நேரம் இல்லை, 4 மணி நேரமாக அவளை டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ இவன் அந்த பிள்ளை வந்து கண்ணை மூடிக்கிட்டு, ஸோ நம்ம மேலே வந்து ஒரு மிருகம் இருக்குது, நம்ம வந்து வேற எதையும் யோசிப்போம் அப்படின்னு எந்த ஒரு சத்தமும் போடாமல் அமைதியாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் இவங்கிட்ட நம்ம நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அமைதியாகவே இருக்குது. இவன் வந்து 4 மணி நேரமாக அந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணுறான். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாகவே தான் இருக்குது. ஸோ இவன் இப்படியே 4 மணி நேரம் அவளை டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவளை ரூமுக்கு வர சொல்கிறான். ஸோ ரூமுக்கு வர சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கேயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், நீ வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு அறுப்பே தெரிவிக்காமல் 4 மணி நேரம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு பட் இருந்தாலுமே அவள் வந்து சரி நம்ம இவன் சொல்கிறத செய்யணும் அப்படின்ட்டு உடனே அவன் வந்து ரூமை க்ளீன் பண்ணுறா. ரூமை க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு ரூமையாக பார்க்குறா, எங்கேயாவது எக்ஸிட் இருக்கா, எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இதையும் அவள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய டைரி அங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கான், அதையும் அவள் வந்து எடுத்து பார்க்குறா, ஒவ்வொன்றா வாசித்து பார்க்குறா. அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவள் வந்து மனசில் அப்படியே ஏற்றிக்கிறா. ஸோ இந்த டீட்டெயில் கூட நமக்கு வந்து எதுக்காவது யூஸ் ஆகும், இன்கேஸ் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம போலீஸில் போனால் கூட இந்த டீட்டெயிலை வச்சு இவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்படியே இவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க. பட் இவளுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்து இவளை தேடுறா. அதாவது கேதர் அப்படிங்கிற பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டு வெளியே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடுறா. பக்கத்தில் உள்ள ஏரிக்கும் போய் பார்க்குறா, ஒருவேளை அங்கே நம்மளை விட்டுட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்குறா. அவள் வந்து அங்கே இல்லை. ஸோ உடனே அவள் வந்து வீட்டுக்கு திரும்ப வரா. வந்து அவளுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அம்மா என் ஃப்ரெண்டு கேராவை காணலை,
எங்கேயுமே தேடியும் கிடைக்கலம்மா அப்படின்னு அவளுடைய அம்மாவுக்கு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா வந்து கேராவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து பதறி அடித்து ஓடி வராங்க. அங்கே உள்ள இடத்துல எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. பட் அவள் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே உள்ள போலீஸ்லாம் உடனே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து காணாமல் போச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்டு பிள்ளைகள் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால் 24 ஹவர்ஸ் கழிச்சு வாங்க, இப்போலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பிடுறாங்க. ஸோ இவங்களும் வருத்தத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே இங்கே கேரா வந்து பார்த்தீங்கன்னா கேரா வந்து எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறா. வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு இடத்தையும் அவள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ நம்ம எங்கெங்கே எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது, எக்ஸிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிடுறா. கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து அவன்கிட்ட நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு கேட்குறான். அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு கேட்குறா. ஸோ அவனும் வந்து நீ ரெஸ்ட் ரூம் போ, பட் வந்து டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்கணும், எங்கேயுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டோரை ஓப்பனில் தான் வச்சுருக்கான். ஓப்பனில் வச்சுக்கிட்டே அவள் வந்து உள்ளே போகிறா. உள்ளே வந்து பார்க்குறான். அங்கேயும் பெருசாக தப்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. பட் அங்கே வந்து அவள் வந்து நோட் பண்ணுறான். அங்கே வந்து என்ன அப்படின்னா பிள்ளைகள் மேக்கப் பண்ணுற எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குது. ஸோ இவன் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா ஸோ இங்கே வந்து யாரோ ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு அவளுடைய மனசில் தோணுது. ஒன்று வந்து இவளுடைய பொண்ணாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இவனுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படின்னு அவள் மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அங்கே வந்து ஒரு சீப்பும் இருக்குது. சீப்பில் வந்து பார்க்குறா. அங்கே அந்த சீப்பில் வந்து ரெட் கலர் ஹேரில் ஒரு முடி இருக்குது. ஸோ இவன் வந்து நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக ரெட் கலர் ஹேரில் தான் இவனுக்கு பொண்ணோ இல்லை ஒய்ஃபோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்கா. இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ பிள்ளையும் கடத்திட்டு வந்தானோ அப்படிங்கிற ஒரு நினப்பும் இவளுக்கு வருது. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அப்படியே யோசனையிலே இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவள் அப்படியே வெளியே வரா. வந்ததுக்கப்புறம் இவன் வந்து இவளுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இவளை வந்து சாப்பிட கூப்பிடுறான். சாப்பிடும்போது இவகிட்ட ஒவ்வொன்றா கேட்குறான். உனக்கு வந்து நீ வந்து எப்படி படிப்ப, எப்படி இருப்ப, உனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குறான். அதாவது உள்ள நடந்த எந்த விஷயத்தையும் இவன் பேசாமல் இவகிட்ட கேஷுவலாக ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இவளும் வந்து இவங்கிட்ட வந்து எதையுமே இது பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக ஓப்பனாக சும்மா ஜாலியாக பேசுகிறா. ஏன்னா அப்போ தான் இவன் வந்து நம்மளை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒவ்வொன்றா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படியே அவங்கிட்ட இவன் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கா. நீங்கள் யார், உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவகிட்ட சும்மா அப்படி கேட்குறா. அப்படியே இவனும் இவகிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணுறான். நான் வந்து படிக்கலை, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆர்மியில் போய் சேர்ந்தேன், ஒரு 9 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறான். மற்றவங்கிட்ட சொல்லாத விஷயம் கூட இவகிட்ட சொல்கிறான். ஏன்னா இவனுடைய மைண்டில் என்னன்னா இவளை வந்து கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இருக்கான். ஸோ அந்த நினப்புலேயே இவன் வந்து எல்லாத்தையுமே இவகிட்ட சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் இவளும் வந்து இவங்கிட்ட நம்பிக்கையாக நடக்கிறதுனால, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுனால, பயப்படாமல் இருக்கிறதுனால இவன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவன் வந்து இவளுக்கு வந்து ஒரு பால் கொடுக்குறான். பாலில் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு தூக்க மாத்திரை கலந்துருக்கான். என்னதான் இருந்தாலும் இவளை வந்து நம்ப முடியாது, எப்படினாலும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு அப்படியே அவளை பெட்டில் கொண்டு போய் படுக்க வைக்கிறான். பெட்டில் வந்து சும்மா சாதாரணமாக அவன் படுக்க வைக்கல, இவளுடைய காலையும் கட்டுறான், கையையும் கட்டிடுறான். கட்டிட்டு இவன் பக்கத்துலேயே படுத்து கிடக்கான். ஸோ படுத்துட்டு அப்படியே தூங்குறாங்க. தூங்கிட்டு இவன் வந்து கரெக்டாக, அதாவது இவன் வந்து கரெக்டாக ஒரு 5 மணி போல் கரெக்டாக இவளுக்கு முழிப்பு தட்டிடுது. அப்போ அவளை இப்படி திரும்பி பார்க்குறான். அவன் வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளுடைய பல்லை வச்சு எப்படியாவது கையில் உள்ள கட்டை அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கலத்த ஆரம்பிக்கிறா. ஸோ கலத்தும் போது ஃபஸ்ட்டு வரவே இல்லை. பட் இருந்தாலும் அவளுடைய முயற்சினால் அவள் கலத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக காலை வந்து அவுத்ததுக்கப்புறம் அவள் மெதுவாக இப்படி திரும்பி பார்க்குறா. இருந்தாலும் இவளுக்கு பயமாகவே இருக்கு, இவன் முழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாகவே கால் ஸ்டெப்பை எடுத்து வெளியே வைக்கிறா. ஏற்கனவே அவள் வந்து இந்த ரூமை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கா. அதாவது க்ளீன் பண்ணும்போது இந்த வீட்டில் எப்படி போகணும், எப்படி உடனே எக்ஸிட் டோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறா. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா மெதுவாக பெட்ரூமில் உள்ள டோர் பக்கத்தில் போய் மெதுவாக தான் திறந்துட்டு அப்படியே மெதுவாக வெளியே போகிறா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவள் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் மெயின் டோரை திறந்துட்டு வெளியே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. கண்ணை மூடிட்டு எங்கேயாவது வெளியே ஓடணும் அப்படின்னு வேகமாக ஓடுறா. ரோட்டை பார்க்குறா. ரோட்டில் ஒரு சைடாக ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ தான் ஒரு கார் வருது. அந்த காரில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு இவள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா.
அங்கே போனதுக்கப்புறம் இவ வந்து தகவல் கொடுக்குறா, என்னை வந்து இப்படி ஒரு ஆள் வந்து கடத்திட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்னை சித்திரவதை பண்ணாரு அப்படின்னு அவள் ஒவ்வொரு தகவலாக சொல்கிறா. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நம்பவே இல்லை. ஏன்னா இப்போ உள்ள டீனேஜ் பிள்ளைலாம் இப்படிலாம் இருக்கிறது சாதாரணமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வேற ஏதோ நினச்சிட்டு முதல்ல வந்து சாதாரணமாக விட்டுட்டாரு. பட் கயிறு கட்டினது கையிலலாம் தடமாக இருந்திருக்கு, கால்லையும் தடமாக இருந்திருக்கு. ஸோ உடனே இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கூட போகிறாரு. போய் அந்த இடத்துல உள்ள லொக்கேஷனை காட்டுமா, அதாவது வீட்டை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பட் இவாளுக்கு அங்கே போய் பார்க்கும்போது ஒரே ஷாக்கிங். ஏன்னா இவள் வந்து வெளியே வந்தது ஒரு 5:30 போல். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்து, ஸோ இவாளுக்கு வந்து சரியாக வந்து வீட்டை பார்க்கல, சுற்றி முற்றி அவள் பார்க்கல, வெளியே வந்து பார்த்ததே கிடையாது. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்னு தெரியும், பட் வெளியே எப்படி இருக்கும்னு இவளுக்கு தெரியாது. ஏன்னா இவளை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது இவன் சூட் கேஸில் வச்சு தான் கூப்பிட்டு போனான். ஸோ அதனால இவளுக்கு தெரியாதுங்கிறதுனால அங்கே போய் பார்க்குறான், வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இவளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இவளுக்கு வந்து கரெக்டான அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ போலீஸ்காரங்க இவகிட்ட கேட்குறாங்க, உன்னால் சரியான அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறாங்க. பட் அவள் வந்து என்னால் முடியல, இந்த இடம் எல்லாமே ஒரே இடமா இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது டிசைனில் வீடு எல்லாமே அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ உடனே இவங்க வந்து ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவருடைய அடையாளம் எல்லாம் சொல்கிறா. அவர் வந்து இப்படி ஹைட்டாக இருப்பார், ஒயிட்டு, நல்லா ஒயிட்டாக இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பச்சை கலரில் கார் இருக்குது. அவருடைய ஒய்ஃபோ இல்லை பிள்ளையோ தெரில, அவங்களுக்கு வந்து ரெட் கலர் ஹேர் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. பார்த்த எல்லாத்தையுமே இவன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறா. ஸோ உடனே அவங்க வந்து ஒரு ஆளை சொல்கிறாங்க. ஸோ இவராக தான் இருக்கணும், நீங்கள் சொல்கிற அடையாளத்தை பார்த்தா அவருடைய ஒய்ஃபுக்கு ரெட் கலர் ஹேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விடுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. பட் யாருமே திறக்கல. ஸோ இவங்க உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே யாருமே இல்லை. அவர் வந்து இவன் வந்து தப்பிச்சு போன உடனே அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ போலீஸ்காரங்க இவகிட்ட உன்னை இந்த வீட்டில் தான் வச்சுருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆமாம் இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் 100% அடித்து சொல்கிறான். அப்புறமா போலீஸ்காரங்க இவ சொன்ன எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. அதாவது இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் என்னை கட்டி போட்டார், இந்த மாதிரி தான் பண்ணார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் இவ காட்டுறா. ஸோ போலீஸ்காரங்க ஒவ்வொரு இடத்தையும் இப்படி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வாளையும் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் இப்படி பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உடனே மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்பாங்க. அதாவது இவளுக்கு என்னெல்லாம் ஆயிருக்கு, இவளை வந்து எத்தனை பேர் இவகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. போலீஸ்காரங்க இங்கே வந்து வீட்டை வந்து சோதனை பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடமா சோதனை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சூட்கேஸ் இருக்குது. அந்த சூட்கேஸில் ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே பழைய நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரில் மார்க்கிங் ஒரு சில நியூஸை மார்க் பண்ணி வச்சிருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காணாமல் போன சின்ன பிள்ளையுடைய ஃபோட்டோஸ், அந்த பிள்ளைகளை கடத்தி எப்போ கடத்தின அப்படிங்கிற நியூஸ் அதில் இருக்குது. ஸோ போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகள் காணாமல் போனதுக்கும் இவன் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நம்ம தேடுறது சாதாரண குற்றவாளி இல்லை, ஒரு சீரியல் கில்லரை நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற யாருமே உயிரோடு இல்லை, எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அப்படியே கேரோடைய அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, உங்கள் பொண்ணு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தகவல் கொடுத்துறாங்க. அவங்களுடைய அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம பொண்ணு உயிரோடு வந்துட்டா அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க பொண்ணை வந்து ஒருத்தன் ரொம்ப நேரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ அதனாலேயே அவகிட்ட மெதுவாக கேட்குறாங்க. பட் கேராவால் எதுவுமே சொல்ல முடியல, ஓப்பனாக சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோக்குள்ளே அவன் வந்து கஷ்டத்தில் இருக்கா. என்ன தான் தைரியமாக தப்பிச்சு வந்தாலும் அந்த இடத்துல அவள் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு அவளால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே போலீஸ்காரங்க அங்கே வந்து நியூஸ் பேப்பரில் உள்ள ஒவ்வொரு நியூஸையாக பார்க்குறாங்க. அதில் 1996 செப்டம்பர் 1 சோபி அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா. அவள் வந்து டியூஷன் போயிட்டு திரும்ப வரல. அந்த பொண்ணு காணாமல் போன இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு டெசர்ட் ஏரியாவில் அந்த பொண்ணோட டெட் பாடி 3 நாள் கழிச்சு கிடைக்குது. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மேலே அந்த ஆளுடைய டிஎன்ஏ இருந்தாலும் அப்போ உள்ள கிரிமினல் ரெக்கார்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. ஸோ அந்த கேஸை வந்து கொஞ்ச நாளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே 1997 கிறிஸ்டி கேட்டி
இந்த பொண்ணுக்கு வந்து கிறிஸ்டிங்கிற பொண்ணுக்கு வந்து 15 வயசு, கேட்டிங்கிற பொண்ணுக்கு வந்து 12 வயசு. இந்த 2 பொண்ணுங்களும் வெளியே விளாண்டுட்டு இருக்கும்போது காணாம போயிட்டாங்க. இந்த பொண்ணுங்களுடைய டெட் பாடியும் கொஞ்ச நாள்லயே கிடைக்குது. அதாவது இவங்க காணாம போன நாள்ல இருந்து ஒரு 4 நாள் கழிச்சு 2 பேருடைய டெட் பாடியும் கிடைக்குது. அவங்க உடம்புல இருந்தும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஒரே ஆள் தான் பண்ண மாதிரி இருந்தாலும் அவனுடைய கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே இல்லைங்கிறதுனால இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த சின்ன பிள்ளையிலையும் இவன் வந்து ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கான். இப்படியே ஒரு 3-4 கேஸில் இவன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கான். ஸோ உடனே இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒவ்வொரு டீட்டெயிலாக எடுக்கிறாங்க. அவனுடைய வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய ஃபோட்டோ கிடைக்கிது. அவன் யார் அப்படின்னா ரிச்சர்டு வந்து அவன் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் வாழ்கிறவன். ஊருக்கு முன்னாடி ரொம்ப நல்லவன் மாதிரி வாழ்ந்திருக்கான். ஸோ அதனாலேயே மற்றவங்க இவனை சந்தேகப்படாமையே இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவனுடைய ஒய்ஃபுக்கு தகவல் கொடுக்காங்க. இவங்க ஒய்ஃப் வந்து டூருக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க ஒய்ஃபு டூருக்கு போகும்போது தான் இவன் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளையில கடத்திட்டு வந்து இந்த மாதிரி இவன் கொடூரமாக பண்ணியிருக்கான். ஸோ அவனுடைய ஒய்ஃபுக்கு தகவல் கொடுத்தோன்னே அவங்களால நம்பவே முடியல. என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் போலீஸ்காரங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டும்போது அவங்க வந்து நம்பிடுறாங்க. அப்படியே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர சொல்கிறாங்க. டூர் போயிட்டு வந்த உடனே வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே ரிச்சர்ட் வந்து தலைமறைவாகவே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தான் போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லைன்னா இவனுடைய ரிலேஷன் வீட்டுக்கோ போயிருக்கலாமே, அங்கே தங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்படியே இவனுடைய தங்கச்சியும் கண்டுபிடிக்கிறாங்க. ரிச்சர்டோட கூட பிறந்த தங்கச்சியும் கண்டுபிடிக்கிறாங்க. அவகிட்டையும் கேட்குறாங்க. கேட்கும்போது எங்கள் அண்ணன் இங்கே வரல அப்படின்னு அவள் சொல்லிடுறா. இங்கே வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னும் அவள் தகவல் சொல்லிடுறா. ஸோ போலீஸ்காரங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணியோ எதுக்கோ ஹெல்ப் கேட்டார் அப்படின்னாலோ உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 1 வீக் கழித்து ரிச்சர்ட் வந்து அவளுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, ஏம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏம்மா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசியிருக்காரு. இவளும் ரிச்சர்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரியே பேசிட்டு, சரி நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவோம், டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். ஸோ உடனே அவன் வந்து இவளை நம்பி அங்கே வாரான். வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் நோட் பண்ணுறான், அவன் வந்து ஏற்கனவே மிலிட்ரியில் இருந்தவன். ஸோ அவன் வந்து சுற்றி பார்க்குறான். இங்கே இருக்க ஆட்கள் எல்லாமே போலீஸ்காரங்க மாதிரியே இருக்குது அப்படின்னு அவன் நோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறான். ஏன்னா அவனை சுற்றி இருந்தது போலீஸ்காரங்க தான். ஸோ இவகிட்ட நான் வந்து வெளியே லைட்டாக போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எலும்பி போயிட்டு உடனே வெளியே டோரை திறந்துட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே உள்ள யாருமே எதிர்பார்க்காத போது அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். உடனே காரில் போய் ஏறிட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறான். போலீஸ்காரங்க பின்னாடியே சேசிங் பண்ணிட்டு, படத்தில் போகிற மாதிரி தான் பின்னாடியே சேசிங் பண்ணிட்டு போகிறாங்க. அமெரிக்காவிலலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிச்சு போக முடியாது. ஸோ ஒரு இடத்துல அவனை மடக்குறாங்க. மடக்குன உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காருக்கு வெளியே வர சொல்கிறாங்க. வெளியே வாரான். வந்து நின்று அப்படியே பார்க்குறான். அவன் கையில் கண்ணு வச்சுருக்கான். நீ வந்து ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளை தான் சுடுறதுக்கு இவன் கண்ணை எடுத்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க. பட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய தலையில் கண்ணை வச்சு அவனே அதில் சுட்டு செத்துடுறான். ஸோ இந்த கேஸ்லேருந்து கேரா அப்படிங்கிற பொண்ணு வந்து இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா இல்லையா, அவள் வந்து அவளுடைய ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அதாவது இவளை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஒருத்தன் வந்து இவளை கடத்திட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக இவகிட்ட தப்பாக நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவளை வந்து ஒரு மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அந்த விஷயம் எல்லாத்தையுமே இவள் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் இவளை வந்து போலீஸ்காரங்க ரொம்ப பாராட்டியிருக்காங்க. உனக்கு இருக்க மைண்டுக்கு நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகலாமா அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிப்பை முடிக்கிறா, காலேஜை முடிக்கிறா. அப்படியே இவன் வந்து அவள் இருக்கிற ஏரியாலேயே அவள் வந்து போலீஸ் ஆகுறா. போலீஸில் ஒரு 10 வருஷம் அவள் வேலை செய்கிறா. வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுறா. ஏன்னா வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுறா. அதுக்கப்புறமா இவன் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பானாம். இவன் வந்து எப்படி தப்பிச்சா, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் வந்து அவளுடைய அனுபவத்தை எல்லாத்தையுமே பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுவானாம்.
அதுக்கப்புறம் இவ வந்து லாயரும் படிச்சிருக்கா. லாயர் படிச்சதுனால இந்த மாதிரி கேஸ்ல மாட்டின பிள்ளைகள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பாளாம். அப்படி ஒரு எடுத்துக்காட்டா அங்க உள்ளவங்களுக்கு இவ வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ கைஸ், நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்குலாம் நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்கள கடத்துறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கத்தணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் கத்தாமல் இருக்கக்கூடாது. கத்துனா பக்கத்தில் உள்ளவங்கலாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். பட் இந்த கேஸில் மாதிரி யாராவது ஆயுதங்களை வச்சு அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்கள வந்து தாக்கிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கூட கவனம் சிதறும் போது அமைதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆயுதத்தை தட்டி போடலாம். இல்லை அப்படின்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து கத்தலாம். ஸோ அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கத்துறது தான். ஆள் இருக்கும்போது கண்டிப்பாக கத்திடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். நன்றி, வணக்கம்.